நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வாரத்திலும் மீண்டுமாய் உங்களை காண கிருபை செய்த தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு முன்பாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். மகிழ்ச்சியோடு துதிக்கிறேன், மனமகிழ்ந்து துதிக்கிறேன், மன்னவரே இயேசு ராஜா. என் மனதில் பூத்து மனம் வீசும் ரோஜா, இயேசு ராஜா, சாரோன் ரோஜா. எங்கள் மனதில் பூத்து மனம் வீசி கொண்டிருக்கிற சாரோனின் ரோஜாவே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற தியானம் உடைய சமூகத்தில் பிரீதியாய் இருப்பதாக நீர் எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி தெரிந்து கொண்ட வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரம் 2வது வசனத்தின் பின்பகுதி. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஒருவேளை கடந்த வாரத்தில் இந்த செய்தியை கேட்டவங்க எலும்பு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மளை உற்சாகப்படுத்தின காரியத்தை குறித்து நாம் கேட்டோம். இந்த நாளில் கர்த்தருக்குள்ள எலும்பை நீங்கள் பிரயாசப்படும் போது கர்த்தர் கைதூக்கி விட்டுருப்பாருங்கிறத நான் விசுவாசிக்கிறேன். நான் எழும்பி நிற்கிறேன். நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, இன்னும் நம்ம அவருக்காக செயல்பட முடியாதபடிக்கு எத்தனையோ காரியங்கள் கட்டுகளை போல நம்முடைய கழுத்துக்களை தோள்களை அழுத்திக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த கட்டுகளின் நிமித்தம் நம்மளால் விடுதலையாக செயல்பட முடியலை அப்படிங்கிறத ஆண்டவர் அறிந்ததுனால ஆண்டவர் சொல்கிறாரு, அந்த கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்றார். உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆண்டவர் எத்தனையோ பேருக்குரிய கட்டுகளை அவர் அவிழ்த்து விட்டுருக்கிறாரு. ஆனால் இந்த நாளில் அவருடைய பிள்ளைகளாக, ஏன்னா அவர் சீயோன் குமாரத்தின்னு சொல்கிறாரு. சீயோன் குமாரத்தி அவருக்கு பிரியமான குமாரத்தி. ஆனால் அப்படிப்பட்ட குமாரத்தி தன்னுடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை தானே அவிழ்க்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்காரு. ஒருவேளை ஆண்டவர் அறியாத பிள்ளைங்க, புதுசாக ஆண்டுக்குள்ளே வந்த பிள்ளைங்களோட கட்டுகளை ஆண்டவர் என்ன செய்வார்? அவிழ்த்து விடுறதுக்கு அவர் உதவி செய்வார். நம்ம மூலம் அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்க அவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கிறாரு. ஆனால் அநேகருடைய கட்டுகளை அவிழ்த்து அவங்களை விடுதலையாக்கும் ஊழியத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் என்ன செஞ்சுருக்கோம்? இன்னைக்கு பலவிதமான கட்டுகளால் சோர்ந்து போய் இருக்கப்பட்டு நகல முடியாமல் செயல்பட முடியாமல் காணப்படுறோம். அப்படிங்கிறதுனால தான் ஆண்டவர் உன் கட்டை நீயே என்ன செய்ய அவிழ்த்து விடு அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, அப்போது நமக்கு செய்ய முடியாததை ஆண்டவர் நம்ம பார்த்து செய்ய சொல்ல மாட்டார். நமக்கு முடியுது அப்படிங்கிறதுனால நீயே செய்யுங்கிறாரு. முதல்ல எலும்ப சொன்னார். இப்போ என்ன சொல்கிறாரு? ஓன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நீயே அவிழ்த்து விடு அப்படின்னு. ஏன் அப்படின்னா, கட்டப்பட்ட நிலைமையில் நம்மளால் செயல்பட முடியாது. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு படகு எடுத்துக்கிடுவோமே. அந்த படகு கடலுக்குள்ளே போய் தான் அதோட ஊழியத்தை அது செய்யணும். ஆனால் அது கடல் ஓரத்தில் இருக்கும்போது கயிற்றால் அதை என்ன செஞ்சிருவாங்க? கட்டி வச்சிருவாங்க. அப்போ கட்டி வச்சிருக்கும்போது அது அந்த தண்ணீரில் அங்கும் இங்கும் அலைவுபடுத ஒரு படகாக மட்டும்தான் இருக்குமே ஒழிய வேறு எந்த செயலையும் அந்த படகால் என்ன செய்ய முடியாது. அந்த படகு என்ன நோக்கத்துக்காக தயாரிக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை நிறைவேற்ற முடியாது. அதுபோல தான் இந்த நாளில் நாமும் பலவிதமான கட்டுகளால் கட்டப்பட்டு இருக்கிறதுனால ஆண்டவருடைய நம்மை உருவாக்குனதோட தெய்வீக நோக்கத்தை நிறைவேற்ற முடியாதவர்களா கரையோரத்தில் கட்டப்பட்ட படகு போல காணப்படுறோம். ஸோ ஆண்டவர் என்ன செய்றாரு? அந்த எப்படி படகுல உள்ள கட்டு அவிழ்க்கப்பட்டாதான் அந்த படகு என்ன செய்ய முடியும்? கடலுக்குள்ளே போய் தன்னோட
பணியை செய்ய முடியும். அதுபோல் நாமும் ஆண்டவரை சுமக்கக்கூடிய படகுகளாகிய நாமும் நம்முடைய கட்டுகளை அவிழ்க்கப்படும் போது, நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்படும் போது மட்டும்தான் நாம் என்ன செய்ய முடியும், அந்த ஆண்டோடு எதிர்பார்க்கிற இடத்துக்கு சென்று அவருடைய நோக்கத்தை, அவருடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும். ஸோ இந்த நாட்களில் நம்ம ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்வார், அவர் பவனி எருசலேமுக்குள்ள பவனி போக முன்ன சொல்வார், நீங்கள் உங்களுக்கு எதிரே இருக்க கிராமத்துக்கு போங்க, அங்கே ஒரு கழுதை கட்டப்பட்டிருக்கிறத காண்பீங்க, அந்த கழுதையோட கட்டை அவிழ்த்து என்கிட்ட கொண்டு வாங்க, அது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வாங்கன்னு. அதே போல் தான் இந்த நாளில் ஆண்டர் சொல்லி அநேக கட்டப்பட்ட கழுதைகளை அவிழ்த்து கொண்டு வரக்கூடிய சீசர்களை ஆண்டர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு நாள் நாமும் கட்டப்பட்ட நிலைமையில இருந்தோம். நம்ம அவிழ்த்து, நம்முடைய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நம்ம ஆண்டவரிடத்துல வந்த போது ஆண்டவர் பவனி செல்கிற ஒரு கழுதையா நாம மாற்றப்பட்டு இருக்கிறோம். ஸோ இந்த நாட்களில் அப்படிப்பட்ட கழுதைகளாகிய நாம் என்ன செய்யணும், இன்னும் அநேக கட்டப்பட்ட கழுதைகளுடைய கட்டுகளை அவிழ்த்து விடுகிறக்கூடிய சீயோன் குமாரத்தியா ஆண்டு இந்த நாளில் நம்மளை ஒரு கழுதையாக இருந்தவளை குமாரத்தியாக மாற்றி அவர் நம்ம மேலே என்ன செய்கிறாரு, பவனி வந்து கொண்டிருக்கிறார். அந்த பவனி வருகிற ஆண்டவர் செயல்படும் படிக்கு, அவரோடு ஒத்துழைக்கும்படிக்கு இன்னும் நம்ம கழுத்தில் உள்ள சில கட்டுகள் அவிழ்க்கப்பட வேண்டிய நிலைமையில் நாம் இருக்கோம். பாருங்க, இந்த நாட்களில் வேத வசனம் சொல்லுது, சகரியாவின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, பாபிலோன் குமாரத்தியினிடத்தில் குடியிருக்கிற சீயோனே, நீ உன்னை விடுவித்துக்கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்லி சகரியா தீர்க்கதரிசி தன்னோட புத்தகத்தில் சொல்றாரு. சீயோனை பார்த்து, நீ எங்கே குடியிருக்கிற, பாபிலோன் குமாரத்தியின் இடத்துல நீ என்ன செஞ்சிருக்க, குடியிருக்கிற, அங்கே இருந்து முதல்ல நீ என்ன செய், உன்னை விடுவித்து கொள், பிற்பாடு மகிமை உண்டாகும் அப்படின்னு சொல்றாரு. உள்ள பாபிலோனை போல நம்ம விழத்தணுகிற எத்தனையோ காரியங்கள் இந்த உலகத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, நம்ம இருக்கிற இடத்துல நம்மளை சுற்றி இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம குடியிருக்கோம் அப்படின்னு சொல்லுது. சீயோனே உன்னை விடுவித்துக்கொள். அப்போ நம்ம குடியிருக்கிற இடம் பாபிலோனாக இருக்குது. அங்கே இருந்து நம்ம என்ன செய்யணும், நம்ம பாபிலோனில் குடியிருந்தாலும் அந்த பாபிலோனின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ளாத படிக்கு நம்ம என்ன செய்யணும், நாமே விடுவித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல பார்க்கும். அப்போ எப்படி நான் விடுவித்து கொள்வது அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்தோம்னா, நான் குடியிருக்கிற இடம் அப்படி இருக்கிறதே அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா, ஒருவேளை ஒரு தண்ணீரில் தான் என்ன செய்யுது, தாமரை இலை இருக்குது. ஆனால் அந்த தாமரை இலையில் அந்த தண்ணீர் என்ன செய்யாது, ஒட்டவே செய்யாது. ஒட்டாத அளவுக்கு அந்த இலையில் ஒரு மெழுக ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறாரு, கொடுத்துருக்கிறாரு. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய கிருபைக்குள்ளே போய் நம்ம அடைக்கலமாக இருக்கும்போது அவருடைய அந்த 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 சகரியா 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்துக்கு முந்தின வசனம் சொல்லப்பட்டிருக்கு. சகரியா பாருங்க, 5வது வசனம், நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாக இருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஸோ இப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் என்னை சுற்றி அக்கினி மதிலாக இருக்கிறாருங்கிறத விசுவாசிப்போம். எப்போ அந்த தண்ணீருக்குள்ள இருக்கிற இலையில, தாமரை இலையில அந்த தண்ணீர், எவ்வளவோ தண்ணீர் இருக்குது, அந்த தண்ணீர் என்ன செய்து ஒட்டவே முடியாத அளவுக்கு அந்த இலைக்கு மேலே ஒரு மெழுகு இருக்கிறதோ, அதே போல் என்னை சுற்றிலும் தேவ பிரசன்னம் இருக்கிறது. இந்த உலகத்தின் காரியங்கள், இந்த பாபிலோனின் காரியங்கள் என்னை தொடவும் முடியாது, மேற்கொள்ளவும் முடியாது. அப்படிங்கிறத நம்ம விசுவாசிக்கும் போது மட்டும்தான் நாம் நம்முடைய இருதயத்தில் விடுதலையை பெற முடியும். குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் இருக்கு. ஸோ குமாரன்னா அவருடைய வார்த்தை எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்போ இந்த வார்த்தையின்படி அவர் என் மேலே அக்கினியாக இருக்கிறாரு. அப்போ அந்த அக்கினிக்குள்ள அந்த அக்கினி இந்த பாபிலோன் அக்கினியை என்ன செய்யும், எரித்து போடும். இந்த பாபிலோன் அக்கினி என்ன தொட முடியாதுங்கிறத முதலால் விசுவாசித்து நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்ளணும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி அந்த இலை மேலே மெழுகு மாதிரி ஒரு பொருளை இறைவன் அந்த தாமரை இலைக்கு கொடுத்துருக்கிறாரோ, அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலையும் அவருடைய பிரசன்னங்கிற அக்கினி எப்பொழுதும் நம்மை சுற்றி இருக்கும்போது, நம்முடைய ஆத்மாவை சுற்றி
சுற்றி இருக்கும்போது, ஆவியில் நம்ம அவருக்குள்ளே வாழ்ந்து இருக்கும்போது இந்த உலகத்தின் காரியங்கள் நம்மை தொட முடியாதபடி ஆண்டவர் காத்துக்கொள்வார். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்படி தண்ணிக்குள்ளே ஒரு உயிருள்ள மீன் என்ன செய்யுது, தண்ணியோட போக்கில் போகாமல் தண்ணீரை எதிர்த்து போகுதோ, அதே போல் பாபிலோனில் தான் நாம் இருந்தாலும், அந்த உலகத்தில் தான் இருந்தாலும், உலகத்தின் போக்கின்படி போகாமல் உலகத்தை எதிர்த்து போகக்கூடிய பலனை, சத்துவத்தை ஆண்டவர் நமக்குள்ளே வச்சிருக்கிறாரு. அதையும் நம்ம என்ன செய்யணும், நான் உலகத்தில் இருந்தாலும் உலகத்தான் அல்ல அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தை போலவே ஜீவிக்கிற காரியங்களை தூர தள்ளி, உலகத்தை போலே சிந்திக்கிற காரியங்களை தூர தள்ளி நம்ம என்ன செய்யணும், நம்மை நாமே அந்த நினைவை சத்துரு கொண்டு வருவான். அந்த நினைவின் கட்டுகள்ல இருந்து நம்ம என்ன செய்யணும், முதல்ல வெளியேற்ற மனதின் கட்டுகள். நம்முடைய நிறைய சத்துரு என்ன செய்யறான்னா, நம்முடைய நினைவுல எண்ணங்கள்ல தான் அவன் என்ன செய்யறான், அவனுடைய அரணை கொண்டு வந்து, அவனுடைய கட்டுகளை கொண்டு வந்து வைக்கான். ஆனா நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அவனுடைய அந்த அரண்களை நிர்மூலமாக்கி எழும்பதான். அவனுடைய கட்டுகள் எல்லாம் நம்ம என்ன செய்யணும், நம்முடைய நினைவுல, நம்முடைய விசுவாசத்துல அவன் வந்து பலவிதமான கட்டுகளை கொண்டு வந்து நம்மளை அவனுக்கு கீழ்ப்படுத்த பார்ப்பான். ஆனா நம்ம அதையெல்லாம் என்ன செய்யணும், ஆண்டுடைய கிருபையினால எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. அந்த போராயுதங்கள் எபேசியர் 6 அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த விசுவாசத்துக்குரிய போராயுதங்களை தரித்தவர்களா நம்ம என்ன செய்யணும், இந்த சத்துருடைய அரண்களெல்லாம் நம்மளை விட்டு நம்ம இடித்து தள்ளும்போது, அந்த சத்துரு நம்ம மேலே கொண்டு வந்த ஒவ்வொரு எரிஞ்ச அவனுடைய சத்துருவின் கண்ணிகளையும் நம்ம தகர்க்கிறவர்களா, அவிழ்த்துப்படுகிறவர்களா காணப்படுவோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பார்த்தோன்னு சொன்னால், கடலுக்குள்ளே தான் மீன் இருக்கிறது. ஆனால் அந்த கடலுக்குள்ளே நம்ம ஒரு உயிருள்ள மீனாக இருக்கும்போது, அந்த கடல் தண்ணியோட உப்பு எந்த விதத்திலும் அந்த மீனை மீனுக்குள்ளே என்ன செய்யறது கிடையாது, ஏறுறது கிடையாது. இல்லை, அது கடலுக்குள்ளே தான் இருக்குது, முங்கி எழும்புது, எல்லாம் செய்யுது. அது போல் நம்ம பாபிலோனில் தான் குடியிருக்கிறோம். ஆனால் கடலுக்குள்ள இந்த உலகத்தில் தான் குடியிருக்கிறோம். இந்த உலகத்தோட நாசமோசங்கள் எப்படி அந்த மீன் அதை எல்லாத்தையும் கடந்து தான் செல்கிறது போல், நாம் சமுத்திரத்தில் அந்த எல்லாவற்றையும் அந்த உப்பு தண்ணீரில் தான் அது ஊறி போய் கிடக்கிற மாதிரி கிடந்தா கூட, அந்த உப்பு தண்ணீரோட உப்பு என்ன செய்யுது, அந்த மீனோட உடம்புக்குள்ள ஏறலை. அதே போல தான் இந்த பாபிலோனோட நாசமோசங்கள், பாபிலோட சதிகள், பாபிலோனோட தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்முடைய உள்ளான மனிதனை தொடாதபடிக்கு தேவருடைய அந்த கிருபை, அவருடைய கிருபைக்கு நான் கீழ்பட்டிருக்கிறதுனால பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாதேன்னு வேதவசனம் சொல்லுது. இதை இந்த சத்தியத்தை அறிக்கை பண்ணி நம்ம விடுதலையை பெற்றுக்கொள்கிறவர்களா, கட்டுகளை அவிழ்த்து விடுகளா. சத்துரு ஒரு கட்டை பாடும்போது வார்த்தைங்கிற வாளால் அந்த கட்டுகளை அவிழ்த்து விடக்கூடிய ஒரு கிருபை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு வேதவசனம் சொல்லுது. ஸோ சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தினாலே சத்ருவின் கண்ணிகளை மேற்கொள்ள கூடிய கிருபையை நம்ம ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்வோம். இன்னொரு கூட விதத்தில் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், விடுதலை பண்ணுங்கள், அப்பொழுது விடுதலை பண்ணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி யோவான் சுவிசேஷத்தில் தான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நாம் சில காரியங்களை, நம்ம நினைவில் சில காரியங்களை கட்டி வச்சுருப்போம். சிலர் நமக்கு செய்த தீமைகளை, சிலர் நமக்கு செய்த துரோகங்களை, சிலரால் நம்ம பட்ட காயங்களை நம்மளால் மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. திரும்ப அதை நினைவு கூர்ந்து நம்மை நாமே காயப்படுத்தி கொண்டு இருப்போம். ஸோ இதுவும் ஒரு கட்டு, மனதின் கட்டுகள் தான். மனசரால் வந்த கட்டுகள், மனதினால் வந்த கட்டுகள், சத்ருவனால் வர்ற கட்டுகள், பல விதமான கட்டுகள் நம்ம வாழ்க்கையில் இருக்குது. ஆனால் இந்த கட்டுகள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், முதலாவது என்னை நானே விடுதலை பண்ண பழகணும். நம்மை நாமே விடுதலை அந்த நினைவுகள்லேருந்து, அந்த காயங்களில் இருந்து, அந்த மற்றவங்க நமக்கு தவறளித்த காரியங்களில் இருந்துலாம் முதலாவது நம்மை நாமே விடுவித்து கொள்ளணும். அன்றைய இனிமே இதை நான் நினைக்க மாட்டேன், இதை நான் மறந்துடுவேன், அவங்க மேலே நான் அன்பு கூறுவேன், அவங்கள மன்னிக்க எனக்கு பலன் உண்டு, அவங்கக்கிட்ட அன்பு கூற எனக்கு பலன் உண்டு. இயேசுவின் நாமத்தினால என் இருதயத்திலேருந்து இந்த நினைவை நான் நீக்கி போடுறேன், இந்த நினைவு கொண்டு வந்த பாதிப்பை நான் மறக்க முயற்சி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு, யாரால் வந்துச்சோ எவரால் வந்துச்சோ அவங்களையும் நான் மன்னிக்கிறேன், மனப்பூர்வம் மன்னிக்கிறேன், இயேசப்பா ஆசீர்வதிக்கிறேன், அவங்களையும் நான் என்ன செய்கிறேன், என்னுடைய அந்த
மன்னிக்க முடியாத நினைவுகளில் இருந்து நான் விடுதலை பண்ணுதேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடும் போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவர்களுக்கும் விடுதலையை கொடுக்குறாரு, நமக்கும் விடுதலையை தராரு. பாருங்க, யோசேப்பு தன்னோட வாழ்க்கையில் தன்னுடைய சகோதரரை மன்னித்த போது அவரும் விடுதலையை பெற்றுக்கொண்டார், அவங்களும் விடுதலையை பெற்றுக்கொண்டாங்க, சுக வாழ்வை சுதந்திரிச்சாங்க. அதே போல் யோபு தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த போது அவங்களுடைய சிறையிருப்பும் மாறிச்சு, அவனுடைய சிறையிருப்பும் மாறியது. இதெல்லாம் நம்ம அறிந்திருக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்மளால் மன்னிக்க முடியாத காரியங்களை செய்த எத்தனையோ காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். அவற்றையெல்லாம் நம்ம மன்னித்து அன்பு கூற பழகும்போது நம்ம மேலே அது நிமித்தம் விழுந்த கட்டுகள், கசப்பின் நிமித்தம், மற்றவங்க மேலே உள்ள கசப்பின் நிமித்தம், வெறுப்பின் நிமித்தம் எத்தனையோ கட்டுகளை நம்ம மேலே நாம் என்ன செஞ்சுருக்கோம், போட்டிருக்கோம். அந்த கட்டுகள்லாம் அவங்கக்கிட்ட நம்ம அன்பு கூறும்போது, அவங்கள நம்ம ஆசீர்வதிக்கும் போது, அவங்கள நம்ம மன்னிக்கும் போது அந்த கட்டுகள் எல்லாம் என்ன செய்யுது, தானாகவே அருந்து விழுகிறது. ஸோ இதையும் நம்ம விசுவாசிப்போம். விசுவாசித்து நம்ம என்ன செய்வோம், இன்னும் ஜெயம் எடுப்போம். வேதத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், எப்போ நம்ம இப்படி விடுதலை பண்ணுறவங்களா, ஒருவேளை மற்றவங்களை நம்ம விடுதலை பண்ணும்போது நாமும் விடுதலை பண்ணப்படுறோம். அது மாத்திரம் இல்லை, விடுதலை ஆக்குகிறவர்களா, இன்னும் பலவிதமான கட்டுகளால் சோர்ந்து போய் இருக்கிற ஜனங்களை, செயல்பட முடியாமல் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குகிறவர்களாக நம்ம கடந்து போக முடியும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன செய்ய, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. நீ அவிழ்த்து விடும்போது மட்டும்தான் நீ செயல்பட முடியும், நீ விடுதலை ஆக முடியும், மற்றவர்களை விடுதலை ஆக்குகிறவர்களாக நீங்கள் கடந்து போக முடியும். ஸோ முதல்ல விடுதலை பண்ணுவோம், நாமளும் விடுதலை ஆகுவோம், விடுதலை பண்ணப்படுவோம். அது மாத்திரம் அல்ல, அநேகரை விடுதலைக்குள்ளா நடத்துகிறவர்களாக நம்ம கடந்து செல்வோம். இயேசுவானவரை பாருங்க, தேவாலயத்துக்கு வந்திருந்தார். லூக்கா சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10வது வசனத்துலேருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தா, ஆண்டவர் தேவாலயத்தில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கும்போது அங்கே 18 வருடம் நிமிரக்கூடாத ஒரு கூனி என்ன செஞ்சா தேவாலயத்தில் இருந்தா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். பாருங்கள், அவள் தேவாலயத்தில் தான் இருந்தா, ஆனால் 18 வருடம் செயல்பட முடியாமல் நிமிர்ந்து நடக்கக்கூடாத ஒரு கூனியாக காணப்பட்டா. ஒருவேளை அந்த சூழ்நிலையில் சோர்ந்து போகாமல் தேவனை தேடி வந்திருந்த அந்த சகோதரியை ஆண்டவர் என்ன செய்யக்கார பார்வை பட்டுச்சு. அவருடைய பார்வை பட்ட போது அவள் என்ன செஞ்சா, அன்று அவளை கண்டு கூப்பிட்டு, ஸ்திரீயே உன் பலவீனத்திலிருந்து நீ இன்று விடுதலையாக்கப்பட்டாயின்னு சொல்லி விடுதலையாக்கினார். அதே போல் அந்த ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. அதே வல்லமையோட, அதே கிருபையோட, அதே அற்புதம் செய்கிற காரியங்களோடு அவர் நமக்குள்ளே இருக்கிறாரு. இதையும் நம்ம விசுவாசிப்போம். ஸோ விடுதலை ஆக்குகிறவர்களா எத்தனையோ பேர் இன்றைக்கி இந்த உலகத்தில் தன்னுடைய தலையை நிமிர்த்தக்கூடாதபடிக்கு அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, கூனி குறுகி நடந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர்களா நம்ம கடந்து போகும்படிக்கு இந்த நாளில் நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுகளை நாம் அவிழ்த்து விடணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்காரு. ஸோ நம்முடைய கட்டுகளை அவிழ்த்து விடணும்னா முதலாவது நாம் பார்த்ததின்படி ஆண்டுடைய காரியங்களுக்குள்ளே நம்ம வேர்க்கொள்ளும் போது நம்ம என்ன செய்கிறோம், ஆண்டவர் நமக்கு கற்றுத்தந்த காரியங்களை செயல்படுத்தும் போது ஆண்டவர் சொல்றார், நான் இந்த உலகத்தை போல நீங்கள் செயல்படாதங்க, உலகத்தோட உலகமாக ஜீவிக்காத போது. அப்போது நம்ம என்ன செய்வோம், ஆண்டுடைய தன்மையை நம்ம வெளிப்படுத்துகிறவர்களாக காணப்படுவோம். மன்னிக்கும் போது, அன்பு கூறும்போது, மனதுருகும் போது, மற்றவங்களை விடுதலை பண்ணும்போது நமக்குள்ள ஒரு விடுதலை கடந்து வருகிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அந்த விடுதலையோடு கூட இந்த உலகத்தை நம்ம என்ன செய்யணும், விடுதலை ஆக்குகிறவர்களாக கடந்து செல்ல முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். வேதத்திலேருந்து இன்னும் ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலருடைய நிருபம் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில் பார்த்தோன்னு சொன்னால், அங்கே பவுலையும் சீலாவையும் சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டவர்களாக அவங்க எங்கே போகிறாங்க, சிறைச்சாலைக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்படி நம்ம விடுதலை ஆக்குகிறவர்களாக கடந்து செல்லும்போது சில நேரம் உலகத்தின் கட்டுகள் நம்ம மேலே வந்து விழும். அப்போ தான் அவர் சொல்வார், பவுல் நிறைய இடத்துல நிறைய நேரம் பொல்லாத மனுஷரால் வந்த தீமைகள், கள்ளரால் வந்த நாசமோசங்கள், சொந்த சுய சகோதரரால் வந்த துரோகங்கள் அப்படிலாம் சொல்வார். அப்போது இதெல்லாம் நம்ம மன்னிக்கணும், மறக்கணும், அன்பு கூறணும்னு பார்த்தோம். அப்போ இதெல்லாம் பவுலுக்கும் என்ன செஞ்சது, வந்துச்சு, சீசர்களுக்கும் வந்துச்சு. அப்போ கட்டாயம் நமக்கும் வரும். ஸோ அப்படி வரும்போது நாம் அதை கசந்து கொள்ளாமல் பாசிட்டிவாக, எப்படி நெகட்டிவாக யோசிக்காமல் பாசிட்டிவாக யோசிக்க பழகிறது எப்படிங்கிறத நம்ம இந்த காரியத்தில் இருந்து பார்க்க போகிறோம். பாருங்கள்,
இப்போ இவங்க ஆண்டவருக்கு முன்னால் நன்மை செய்கிறவங்களாக தான் இருந்தாங்க. அவங்கள என்ன செய்கிறாங்க, அவங்க மேலே ஒரு குற்றத்தை சுமத்தி அவங்கள கொண்டு போய் சிறைச்சாலையில் அவங்க காலெல்லாம் தொழு மரத்தில் ஒரு காவலில் வச்சுட்டாங்க. கட்டுகளோடு என்ன பண்ணாங்களா, இந்த பவுலும் சீலாவும் முறுமுறுத்தாங்கன்னோ கோவப்பட்டாங்கன்னோ வேதனைப்பட்டாங்கன்னோ இல்லை. இப்போ அவங்க என்ன நடுராத்திரியில் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடினார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, நம்ம மேலே விழுகிற சத்ருவின் கண்ணிகளை நாம் கட்டுகளாக நம்ம மேலே விழப்பண்ணவும் நம்மளால் முடியும். ஆனால் மற்றவங்களை விடுதலையாக்கக்கூடிய ஒரு கட்டுகளாக அதை பயன்படுத்தவும் முடியும். சத்ரு ஒரு கட்டுவை கொண்டாந்து போட்டான். இவங்க கட்டப்பட்டவங்களாக இருக்க நேரத்துலையும் விடுதலையோடு கூட ஆண்டவரை பாடி துதிச்சாங்க. அவங்க சரீரத்தில் கட்டுகள் இருந்துச்சு, ஆனால் ஆத்துமா விடுதலையாக இருந்துச்சு. ஸோ அந்த சூழ்நிலைக்குள்ள நம்ம கடந்து வரும்போது மட்டும்தான் நம்ம மற்றவங்களை விடுதலையாக்க முடியும். பாருங்கள், அப்படி அவங்க துதித்து பாடும்போது சிறைச்சாலை கதவு திறந்துட்டு எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிட்டுன்னு இருக்கு. பாருங்க, இவங்க கட்டுகளும் கலண்டு போயிட்டு, இவங்களை சுற்றி இருக்கிறவங்க கட்டுகளும் கலண்டு போயிட்டு, அப்போ எல்லாரும் தப்பிச்சு ஓடி போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஓடி போனவங்க எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம். ஆனால் பவுலும் சீலாவும் ஓடி போகலை. ஓடி போகாதவங்க அந்த இடத்துல இருக்காங்க. ஆனால் சிறைச்சாலைக்காரையும் தன்னை மாய்த்து கொள்ள துணிகிறான். ஒருவேளை ஓடி போயிருந்தாங்கன்னா தன்னை ராஜா கொன்றுவாரேன்னு சொல்லிட்டு அந்த சிறைச்சாலை காவல்காரன் தன்னை மாய்த்து கொள்ள போகும்போது பவுலும் சீலாவும் அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு ரட்சிப்பை சொல்லி, நாங்கள் இங்கே தான் இருக்கோம், நீ உனக்கு கெடுதி ஒன்றும் செய்யாதுன்னு சொல்லி அவனை ரட்சிப்புக்குள்ள விடுதலைக்கு நேராக அவனையும் அவன் குடும்பத்தையும் என்ன செஞ்சாங்க, அந்த நாளில் நடத்தினாங்க. ஒருவேளை தற்கொலைக்கு நேராக கடந்து போய்கிட்டு இருக்கிற அந்த குடும்பத்தை அந்த நாளில் ஆண்டுடைய ரட்சிப்புக்கு நேராக நடத்தி இவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க, அவங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டாங்க. நடந்த காரியத்தெல்லாம் பார்த்து அந்த சிறைச்சாலை யார் கைது பண்ணாங்களோ அவங்களே இவங்களை விடுதலையாக்கி வெளியே அனுப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட அற்புதமான மகிமையான காரியங்களை நம்மை கொண்டு செய்யும்படி ஆண்டவர் நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு, சிருஷ்டித்திருக்கிறார். அவர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஸோ அதை நம்ம விசுவாசிப்போம், விசுவாசித்து தேவனுக்கு மகிமையை செலுத்துவோம். இப்போ இந்த காரியங்களெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நம்ம செயல்படுத்தும் போது நம்முடைய கழுத்தில் உள்ள கட்டுகள் எப்படி பவுலுக்கும் சீலாவுக்கும் அந்த கட்டு தானாக கலன்று போச்சோ அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கட்டுகள் தானாக கலன்று போவோம். கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்வார்களாக. விடுதலை பண்ணி விடுதலை ஆக்கப்படுவோம், விடுதலை ஆக்குகிறவர்களாக கடந்து செல்வோம். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென்.